Hi friends, it's your Aariwingsworld. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டூடண்ட் வொர்க் வந்து பார்க்க போறோம். ஸோ அவங்களோட ப்ராக்டிஸ் செக்ஷன் எப்படி இருக்கு and then எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் வந்து எப்படிலாம் மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ஹெவியாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸிங் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்த்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து சூப்பராக வந்து ஒரு பீகாக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் 7 days வந்து நம்ம கோச்சிங் கொடுத்து அவங்க ட்ரை பண்ணியிருக்க டிசைன் சரிங்களா. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு செயின் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இத்தனை கூட கேப் தெரியாத அளவுக்கு நீட்டாக அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாய் பகுதி இது எல்லாமே ஜரியிலேயே வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. கால் பகுதியுமே பாருங்கள் ஜரியிலேயே ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. சைடு ஃபுல்லாகவே வந்து லோடிங் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் தென் சுற்றி வந்து சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உள்ளே இருக்கக்கூடிய தொகை இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு வந்து லாங் அண்ட் ஷார்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. ஸோ அது வந்து ஜஸ்ட் இப்போ பிகினர் லெவலுங்கிறனால இந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்கிறதே வந்து பெரிய விஷயம்தான். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து இது வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவரோட அவுட் சைடு எல்லாமே அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பட் சென்டரில் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கரெக்டாக இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் செயினில் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஃபில்லிங் ஸ்டிச் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து என்ன இது கேப் தெரியுது. ஸோ இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். அண்ட் தென் இதை வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஃப்ளவர் ஸ்டிச் வந்து நம்ம வந்து செக்குடு டைப்பில் வந்து பண்ண சொன்னோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் அண்ட் வந்து பீட் ஒர்க் வச்சு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து செக்குடில் ஃபில்லிங் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ளவர் வந்து அழகாக இருக்குது. அண்ட் தென் இது வந்து பாருங்கள் தாமரை பகுதி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து சுகர் பீட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து லோடிங்கில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஷார்ப்னஸ் தான் வரல. இந்த மாதிரி வந்து முனை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஷார்ப்னஸ் வந்து வரணும். ஸோ இது வந்து கொஞ்சம் அவங்களாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்த ஸ்டிச்சஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ஸ்டிச் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து ஜரியில் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு லோடிங் பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பாதி வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கம்ப்ளீஷன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பில் வந்து இது ஜர்தோசிலே வந்து மேட் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மாங்காலையுமே வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஜரி வந்து தூக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். போக போக கரெக்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பாருங்கள். ஸோ வந்து லோடிங்லேயே வந்து ஷேப்பிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷேப்பிங்குமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஜரியிலேயே அருமையாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. அண்ட் தென் வந்து லோடிங் ஸ்டிச் வந்து பாருங்கள். ஸோ இதுவும் கிராஸ் பேடிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரைட் பேடிங். ஸோ இதுவுமே ஸ்டிச்சஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா மிரர் வச்சு சுற்றி வந்து த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீடு ஒரு லைன் அதை சுற்றி வந்து 4 நம்பர் பீடு வச்சு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பாருங்கள் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா அந்த பாருங்கள் ஷார்ப்னஸ் இல்லை. இந்த நாட்டெல்லாம் ஒழுங்காக போடல. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீட்லேயே வந்து ஃபில்லிங் லீஃப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கொடி ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிட்டு வர சொன்னோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து கொடி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜரியில் அவுட்லைன் பண்ணி கொடி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லீஃப் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லீஃப்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம பிக்சர் கொடுத்து நம்ம வந்து பண்ண சொன்னோம். அண்ட் தென் சைடு ஃபுல்லாகவே வந்து மெஹந்தி பீட் வச்சு நாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா அருமையாக அழகாக வந்து இந்த ஷேப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து ஒன்று வந்து கிராஸ் லீஃப் அடுத்து வந்து ஒய் லீஃப் சரிங்களா. ஒரு கிராஸ் லீஃப் ஒரு ஒய் லீஃப்னு சொல்லி நான் பண்ண சொன்னேன். ஸோ சுற்றி வந்து அவுட்லையர் வந்து நம்ம ஜரியிலேயே கொடுக்கணும். ஸோ நல்லா அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பாருங்கள் நம்ம உள்ளே ஃபுல்லாகவே வந்து கட் ஒர்க்ஸ் வந்து பண்ண அந்த இது வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபில்லிங் ஸ்டிச் வந்து த்ரெட்டில் வந்து பண்ண சொன்னேன். சுற்றி வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண சொன்னேன். சென்டரில் வந்து கட் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். உள்ளே ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் ஃபிக்ஸிங் பண்ணலை.
ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி காமிக்கிறேன். ஸோ அருமையாக வந்து கட் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ இத்தனை கூட பிசிறு தெரியாத அளவுக்கு நீட்டாக வந்து கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து இதுக்கப்புறம் வந்து இது மேலே வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணணும். அவங்க இன்னும் அது ஸ்டிக் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒர்க் மட்டும்தான் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செயின் வந்து ஃபுல்லாகவே வந்து லீஃப் ஸ்டிச் வந்து பண்ணணும். ஸோ நல்லா அருமையாக பண்ணி அவுட்லேயர் ஃபுல்லாகவே வந்து ஜரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம பர்ஃபெக்ஷனாக வந்து இந்த ஒர்க் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கோலம் டைப்பில் அழகாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருமையாக வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நிறையா ஸ்டிச்சஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ வந்து ப்ராப்பர் இல்லாமல் இருக்கும். ஸோ கரெக்ட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக எப்படி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து கோச்சிங் கொடுக்குறோம். அண்ட் தென் இடையில ஃபுல்லாகவே உள்ள கட் ஒர்க்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள இனிமேல் தான் வந்து கிளாத் வச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பேடிங் அண்ட் ஸ்ட்ரைட் பேடிங் ஸோ எவ்வளோ வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் வந்து ட்ரை பண்ணுற மாதிரியும் வரும். அது மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஸ்டிச்சஸ். ஸோ ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லாம் திலகம் டைப் அண்ட் ரவுண்ட் டைப். ஸோ இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து ட்ரை பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா லோடிங். ஸோ லோடிங் வந்து எந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் அப் பண்ணி பண்ண சொல்லியிருக்கோன்னு வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஃப்ளவர். ஸோ பட்டன் ஹோல் ஃப்ளவருமே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது, ஸோ ட்ரை பண்ணி பார்த்து விட்டுட்டாங்க. ஸோ மறுபடியும் அதுக்கடுத்து ட்ரை பண்ணும்போது எப்படி வருது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பாருங்கள், அதோட பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நல்லா அழகாக வந்து ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து லீஃப் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு எதுக்காக காமிக்கிறேன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டும் ஜரியும் கலந்து வச்சு நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிட்டு வர சொன்னேன். ஸோ அது வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா இதுவும் வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த பாருங்கள், இப்படி தான் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ், அதாவது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் இப்படி தான் வந்து ட்ரை பண்ணணும். இப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து பண்ணணும். சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம வந்து ஷேப்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்னு வந்து பாருங்கள். பிகினர் லெவலில் இந்த அளவுக்கு வந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆக முடியும். அந்த நாட்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாருங்கள். ஷேப்ஸுக்குமே நம்ம எத்தனை தடவை வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக வர வரைக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம்னு வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பாருங்கள், நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லேயே வந்து ஃபுல்லாகவே எப்படி பண்ணணும், பிகாஸ் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் பாருங்கள். ஸோ இது நம்ம எதுக்காக இந்த அளவுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து ட்ரை பண்ண சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வரும். ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு பெரிய லாங் சைஸ் பாக்ஸ் கொடுத்து த்ரெட்டில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ பரவாயில்லாமல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். ஸோ போட தான் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து இதை வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோடிங் வந்து உள்ள நம்ம த்ரெட்டில் வந்து பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து பாதி வரைக்கும் ட்ரை பண்ணி இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மேட் ஃபில்லிங் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து மேட் ஃபில்லிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், ஓரளவுக்கு வந்து ரிங் நாட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நல்லா வந்திருக்கு. பட் இது வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ஃப்ளவர். ஸோ புல்லட் ஃப்ளவர் ஓரளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஷேப்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக எப்படி ஷேப்ஸ் படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங்கில் எந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாருங்கள். ஒவ்வொரு லோடிங்குமே வந்து எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஜரிலையாக இருக்கட்டும், த்ரெட்லையாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி தான் அந்து போகும். இது கூட வந்து ஸ்டிச் பண்ண தெரியாது. ஸோ பண்ணி ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணி நீட்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ப்ராப்பராக வரும். ஸோ இதுவுமே பாருங்கள். ஸோ வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலராக வந்து நிறையா கோச்சிங் கொடுத்துருப்போம். இது வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வரவே இல்லை. ஸோ பிகினர் லெவலில் இப்படி தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும். ஸோ அப்புறம் பண்ண தான் வரும். ஸோ இது எதுக்காக நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் எங்களுக்கு வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். போக ப்ராக்டிஸ் பண்ண தான் கரெக்டாக வரும். ஸோ இதுவுமே வந்து பாருங்கள், லோடிங் பைப்பிங் பீட் லோட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுவுமே இங்கேருந்து கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதுக்கு மேலே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணி தான் போகிற மாதிரி வரும்.